எட்ரா கொக்கி வச்சுக்க. இத வச்சு விட ஒருத்த இல்லன்னு தானே இந்த ஊரு இப்படி பேசுது. நான் இருக்கேன், உனக்காக நான் இருக்க வேணும். உனக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா நான் இந்த குடும்பத்தை நெத்தியில வச்சுடுவா. உன்னை அடிக்க கை வைக்கிறதே அசிங்கம்னு நினைக்கிறேன். இது கோவில், செருப்பு வெளியே இருக்கு. இல்லனா இந்நேரம் பிஞ்சிருக்கும். மரியாதை எங்கிருந்து போயிடு. பேசு பேசு, என்ன வேணாலும் பேசு. நான் முன்ன மாதிரிலாம் இல்ல, இப்ப ரொம்ப நல்லவனாயிட்டேன். எல்லாம் உனக்காக தான். மத்தவங்க உன்னை இப்படி வார்த்தையால காயப்படுத்துறத என்னால பார்க்க முடியல வேணும். அதுக்கு ஒரு முடிவாதான் இதை எடுத்துக்கோ. சீ, பொறுக்கி ராஸ்கல். எத்தனை தடவை சொன்னாலும் உன்னால புரிஞ்சுக்கவே முடியாதா? ஆடு நனையறத பார்த்து ஓனா இறக்கப்பட்டுச்சான். நீ எல்லாம் ஏன் வாழ்க்கைய பத்தி கவலைப்படுறியா? இங்க பாரு, உன் தப்பான எண்ணம் என்னைக்குமே பலிக்காது. பிரச்சனை பண்ணாம இங்க இருந்து மரியாதையா போயிடு. இல்ல நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. போடா. இவங்கிட்ட என்ன பேசிட்டு இருக்கா? இதுதான் உனக்கு கடைசி வார்னிங். இதுக்கு மேல ஏதாவது. இவன் எதுக்கு இங்க வந்திருக்கான்? ஆமா, நீ எதுக்கு இப்ப இவங்கிட்ட பேச்சு கொடுத்துட்டு இருக்க? பாக்குறவங்கள என்ன நினைப்பாங்க? இது பொது இடம் வேணும். இது கூட தெரியும். என்ன நடந்துச்சுன்னு கூட தெரியாம நீ பேசிட்டு இருக்காத. அத்தை வராங்க. ஏற்கனவே நம்மள தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. பெர்ஃபார்ம் பண்ணி நல்ல பேர் வாங்கிடலாம். ஏய், ஆமா, நீ எதுக்கு எப்ப பார்த்தாலும் எங்க வீட்டு பொண்ணுகிட்டே வந்து பேசிட்டு இருக்க? என்ன பிரச்சனை பண்றதுக்குன்னே வந்துட்டு இருக்கியா? அன்னைக்கு என்னடானா உங்க அம்மா எங்க வீட்டை காலி பண்றதுக்கு வண்டி எடுத்துட்டு வராங்க. நீ என்னடானா இவகிட்ட வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க ஆளாளுக்கு? கேட்க ஆள் இல்ல நினைச்சிட்டு இருக்கீங்களா? நான் இருக்கேன். மரியாதை இங்க இருந்து போயிடு, இல்ல அசிங்கப்படுத்திடுவேன். என்னம்மா வேணும்? ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு போறானா? இவன் ஜெயில தானே இருந்தான், எப்படி வந்தா? அத்தை, அவன் எப்படி வந்தா நமக்கு என்ன? நம்ம கிட்ட பிரச்சனை பண்ணா நான் சும்மா விட்டுருவேனா? நல்ல வேலை நான் பாக்கலனா இந்நேரம் என்ன ஆயிருக்கும். என்னமோ எனக்கு வினோ மேல அக்கறையே இல்லாத மாதிரி பேசுனீங்க. இப்ப என்ன சொல்றீங்க? இங்க பாரு வினோ, நீயும் எங்களை மாதிரி எல்லா இடத்துக்கும் வரக்கூடாது. அத்தை வயசானவங்க, நீ வயசு பொண்ணு இல்லையா? கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறது தான் வினோ நல்லது. அப்படி இல்லைன்னா பாக்குறவங்க கண்ணெல்லாம் இப்படிதான் வரும். என்ன பண்றது? நீ கொடுத்து வச்சது அவ்வளவுதான். யார் தலையில என்ன எழுதியிருக்கோ அப்படித்தானே வாழ முடியும்.